Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட 11th chapter exponents and powers பார்க்க போறோம். And இதுக்கு previous video நம்ம 11.1 முடிச்சிட்டோம் and now 11.2 exercise பண்ண போறோம். Exercise number 11.2 first sum using laws of exponents simplify and write the answers in exponential form. இப்போ இங்க இருக்க sums எல்லாமே நம்ம laws யூஸ் பண்ணி solve பண்ண போறோம். First sum இந்த law நம்ம யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போறோம். இப்போ பேஸ் வந்து சேமா இருக்கிறதுனால பேஸ் எழுதிட்டு இப்போ பவர் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போறோம். 2 plus 4 plus 8 which gives the answer 3 raised to the power of 14. இப்போ செகண்ட் சம் வந்து பேஸ் சேமா இருக்கு அண்ட் பவர் டிஃபரெண்டா இருக்கு. இங்கே வந்து டிவிஷன் சைன் கொடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் சம்க்கு நம்ம இந்த law யூஸ் பண்ண போறோம். ஸோ பேஸ் சேம் போட்டுட்டு and நம்ம பவர் வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். 15 minus 10 we get the answer 6 raised to the power of 5. தேர்ட் சம்க்கு வந்து பேஸ் சேமா இருக்கு, பவர் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அப்போ பேஸ் போட்டுட்டு நம்ம பவரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த லா யூஸ் பண்ணி பவரை ஆட் பண்ணிக்கணும். 3 plus 2 equal to a raised to the power of 5. Fourth sum we are using the same law here and base வந்து நம்ம சேம் இருக்கிறதுனால base போட்டுட்டு and powers different இருக்கு, we have to add the power. Fifth sum இங்க already ஒரு பவர் கொடுத்திருக்காங்க and அதுக்கு whole power இன்னும் நீங்க 3 கொடுத்திருக்காங்க. இப்போ first நம்ம இதை solve பண்ணணும். 5 square whole to the power of 3 இருக்கு, divisionல 5 cube கொடுத்திருக்காங்க and இப்போ இந்த ரெண்டு பவரை we have to multiply. அப்போ 2 3s are 6 வந்துடும், மைனஸ் இந்த 3 வந்து மைனஸ் பண்றோம், equal to 5 cube. 5 cube is the answer. Sixth sum இங்க பேஸ் டிஃபரெண்டா இருக்கு அண்ட் பவர் சேமா இருக்கு. அப்ப நம்ம இந்த law யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். இப்போ 2 into 5 நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கலாம். 2 into 5 whole to the power of 5. And இப்போ 2 5s are 10 and 10 raised to the power of 5 is the answer. Seventh sum இதுவும் வந்து 6th sum மாதிரி தான். நம்ம என்ன பண்ணணும், a b whole to the power of 4 நம்ம போட்டுக்கணும். சிம்பிள். 8th sum இப்போ நம்ம 5th சால்வ் பண்ண மாதிரி தான் இதுவும் and இது பவருக்கு இன்னொரு பவர் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இந்த ரெண்டு பவரும் we have to multiply. அப்போ 3 4 3s are 12. So 3 raised to the power of 12 is the answer. இங்கே வந்து டிவிஷன் கொடுத்திருக்காங்க and multiplication கொடுத்திருக்காங்க. இப்போ டிவிஷனுக்கு we are using this law to minus the power. 2 raised to the power of 20 minus 15 equal to 2 raised to the power of 5. and இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ ஆட் பண்றோம். 2 cube. இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால we have to use this law and இப்போ ரெண்டு பவரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 5 plus 3 equal to 2 raised to the power of 8 is the answer. 10th sum இங்க பேஸ் சேமா இருக்கு, பவர் டிஃபரெண்டா இருக்கு and நடுவுல டிவிஷன் சைன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த law யூஸ் பண்ணி we have to minus the power. 8 raised to the power of t minus 2 is the answer. Second sum simplify and express each of the following in exponential form. First sum இப்போ நம்ம இதை simple formல பண்ண போறோம். இங்க இந்த 4 வந்து we can make it as 2 square and 3 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 32 வந்து நம்ம 2 raised to the power of 5 போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பவர் வேல்யூ வந்துருச்சு அண்ட் இங்கே வந்து 3க்கு பவர் இல்லைன்னா we have to consider 0 and இதுக்கான law என்னன்னா, ஸோ பவர் இல்லைன்னா நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும் அண்ட் மொத்தம் வந்து டிவிஷன்ல இருக்கு. இப்போ நம்ம இதை செப்பரேட் பண்ணலாம். 2 cube and இந்த ஸ்கொயர் இதையும் என்ன மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத நம்ம பவரை ஆட் பண்ணிக்கலாம். plus 2 இங்க வந்து 2 raised to the power of 5 இருக்கு and இங்க 3 raised to the power of 4 and இங்க வந்து 0 இருக்கு. ஸோ இங்க 3 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன். 2 ஒரு பக்கம் and 3 ஒரு பக்கம் போட்டிருக்கேன். ஸோ தட் நம்ம
சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பவரை ஆட் பண்ணிக்கலாம். 2 raised to the power of 5 இங்கே 2 raised to the power of 5 into 3 raised to the power of 4 by 3 raised to the power of 0. இப்போ நம்ம டிவிஷன்னால நமக்கு லா தெரியும். am by an equal to am minus n. இப்போ நம்ம இந்த லா யூஸ் பண்ணி நம்ம டிவிஷன்ல இருக்கிறத மைனஸ் பண்ண போறோம். and என்ன ஆகும் 2 raised to the power of 5 minus 5 into 3 raised to the power of 4 minus 1. இங்க 0 இருக்கிறதுனால நம்ம இந்த லா 1 நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ஆன்சர் இந்த 5 cancel. அப்போ இங்க 1 இருக்கும். so no value for that. and into 3 4 minus 1 3. இப்போ நம்ம 1 into 3 raised to the power of 3 is the answer for first one. second sum. இப்போ நமக்கு இந்த ரெண்டு பவர் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 3s are 6. அப்போ 5 raised to the power of 6 போட்டுக்கணும். and இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல ஒரு 5 raised to the power of 4 இருக்கு. மல்டிப்ளிகேஷனா we have to add the value. 5 போட்டுட்டு இந்த ரெண்டு பவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6 plus 4 equal to 5 raised to the power of 10. இப்போ இங்க டிவிஷன் கொடுத்திருக்காங்க. சோ டிவிஷன்னா நம்ம மைனஸ் பண்ணோம் வேல்யூவை, ஏன்னா பேஸ் சேமா இருக்கு, பவர் வந்து டிஃபரெண்டா தான் நம்ம மைனஸ் பண்றோம். and இந்த 7 வந்து we have to minus with 10. so 5 raised to the power of 3 is the answer. third sum. 25 raised to the power of 4 divided by 5 cube. இப்போ இந்த 25 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி, ஏன்னா இந்த 5க்கு மேட்ச் பண்ற மாதிரி 25 நம்ம 5 ஸ்கொயரா எழுதிக்கலாம். and bracket போட்டு இந்த 4 பவர் இங்க எழுதிக்கணும். and டிவிஷன்ல 5 cube இருக்கு. and இப்போ இந்த ரெண்டு பவரும் we have to multiply. 5 raised to the power of 8 by 5 cube. டிவிஷன் இருக்கிறதுனால நம்ம law வந்து so நம்ம இந்த law யூஸ் பண்ணி இந்த டிவிஷன்ல இருக்க பவர் வந்து மைனஸ் பண்ண போறோம். equal to 5 raised to the power of 8 minus 3. so 5 raised to the power of 5 is the answer. இப்போ fourth sum நம்ம இங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 3 into 7 வந்து நம்ம 7 into 7 நம்ம எழுதிக்கலாம். and 11 வந்து நம்ம as usual நம்ம பவர்ல அப்படியே எழுதிக்கலாம். and இங்க 21 into 11 raised to the power of 3 இருக்கு. இப்போ நான் எதுக்கு இந்த 7 ஸ்ப்ளிட் பண்ணனா, இப்போ இந்த 7 3s are 21 and இங்க 3 இருக்கு, இங்க 3 கேன்சல் ஆயிடும். and நமக்கு வந்து இங்க 11 பவர் 8 இருக்கு and இங்க 3 இருக்கு. இந்த ரெண்டு பவரும் கேன்சல் பண்ணனா பேலன்ஸ் வந்து நமக்கு 5 இருக்கு. 11 to the power of 5 இருக்கு. இப்போ நமக்கு இந்த 7 இந்த 11 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. so 7 into 11 raised to the power of 5 is the answer. இந்த டிவிஷன்னால நான் டேட்டா இங்கே கேன்சல் பண்ணி போட்டேன். நம்ம இந்த மாதிரியும் நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா 1 2 3 சம்ஸ்லாம் பண்ணோம் இல்லையா, எலாபரேட் பண்ணி நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் மெத்தட் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபிஃப்த் சம் நம்ம இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால பேஸ் சேமா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4ம் 3ம் ஆட் பண்ணிட்டா we get the answer 7. மேலேயும் சேமா இருக்கு, கீழே பவர் சேமா இருக்கு, ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. we have 3 raised to the power of 0 and a raised to the power of 0 na 1, that means equal to 1 is the answer. Sixth sum. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே பவர் வந்து 0 0 இருக்கு. இப்போ 0 நமக்கு வந்து இந்த law யூஸ் பண்ணணும். 0 na we have to consider as 1. அப்போ இங்கே 1 plus இங்கே 1 plus இங்கே 1. so 1 plus 1 2, 2 plus 1 3. 3 is the answer. and seventh sum. இப்போ நம்ம 6th sumல plus கொடுத்திருந்தாங்க, இங்க வந்து multiplication எல்லாமே பவர் 0 இருக்கு. அப்போ 1 into 1 into 1. 1 ones are 1, again 1 ones are 1. so answer is 1. 8th sum. இங்க வந்து பவர் சேம் 0 தான், சேம் law தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். and இங்க 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், plus 1 மல்டிப்ளிகேஷன் கதால into 1. இப்போ 1 plus 1 2 and 2 into 1 2.
இப்போ 9th சம்ல நம்ம இந்த 4 வந்து 2 ஸ்கொயரா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் and bracketல இந்த பவரை இங்க போட்டுக்கணும் and into a cube. இப்போ இதை சால்வ் பண்ணா we get the answer. இப்போ 2 இந்த ரெண்டு பவரும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் 2 3s are 6 and இங்கே வந்து a5 and a cube இருக்கு. இப்போ நான் தனியா பிரிச்சு எழுதியிருக்கேன் and இப்போ டிவிஷன் இருக்கிறதுனால நம்ம இது மைனஸ் பண்ணணும். இந்த law யூஸ் பண்ணி we have to minus and இப்போ வந்து டைரக்டா மைனஸ்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 8 இருக்கு இங்க 6 இருக்கு. அப்போ பேலன்ஸ் வந்து இங்க 2 இருக்கு and இங்க வந்து பவர்ல 5 இருக்கு இங்க 3 இருக்கு. அப்போ இங்க பவர்ல பேலன்ஸ் 2 இருக்கு. சோ நமக்கு 2 square into a square is the answer. And இப்போ நம்ம இந்த law யூஸ் பண்ணி இதை இன்னும் further simple formula எழுதலாம் 2a bracket 2 போட்டுக்கணும் அவ்வளவுதான். So 2a raised to the power of 2 is the answer. 10th sum இப்போ இங்க டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க and also மல்டிப்ளிகேஷனும் இருக்கு நமக்கு and first we have to solve the division. அதுக்கான law வந்து இந்த law யூஸ் பண்ணி நம்ம டிவிஷன்ல இருக்கிற பவர் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். a 5 minus 3 equal to a raised to the power of 2. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கு அது இங்க போட்டுக்கலாம் and இதுக்கு என்ன law அப்படின்னா am into an equal to am plus n. So multiplication na we have to add the powers அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரெண்டு பவரை ஆட் பண்ணா a raised to the power of 2 plus 8 10. So a raised to the power of 10 is the answer. இப்போ 11th sum வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணிக்கலாம் சிம்பிள் மெத்தட்ல சொல்லி தரேன் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ அகைன் நான் சிம்பிள் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். இங்க டிவிஷன் இருக்க நம்ம இந்த law யூஸ் பண்ணி we have to minus the power and 5 இருக்கு கேன்சல் பண்ணிக்கிறோம் and we get the answer 0 and இங்க வந்து 8 to the power of 8 இருக்கு and இங்க 5 இருக்கு கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 ஆ மாறிடும் and இங்க வந்து b raised to the power of 3 இருக்கு கேன்சல் பண்ணா we get the answer 1 and கீழ வேல்யூ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு we have only value in the numerator and remaining வந்து இது 0 இருக்கு we can consider even 1 இல்லனா மென்ஷன் பண்ண தேவையில்லை and எங்கெங்க பவர் இருக்கோ அது மட்டும் நம்ம போட்டுக்கலாம் a raised to the power of 3 into b raised to the power of 1 வேணா இத இன்னொரு மெத்தட்ல எழுதிக்கலாம் a raised to the power of 3 into b. 12th sum base same ஆ இருக்கு and power different ஆ இருக்கு and first நம்ம இந்த bracket remove பண்ணிக்கலாம் and செப்பரேட்டா வந்து இந்த 2 பவர் வந்து ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன் whole power 2 into 2 square நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு பவரை we have to multiply. So 3 2s are 6. அப்போ 2 raised to the power of 6 into 2 square. இப்போ வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் இருக்கு பேஸ் சேமா இருக்கு பவர் வந்து டிஃபரெண்டா தான் we can add the power. அப்போ 2 6 plus 2 வந்து 8. So 2 raised to the power of 8 is the answer. Third sum say true or false and justify your answer. இங்க கொடுத்திருக்க LHS and RHS value சேமா இருந்ததுன்னா நம்ம true எழுதணும் சேம் இல்லனா we have to write false. இப்போ first sum 10 into 10 raised to the power of 11 equal to 100 raised to the power of 11 இருக்கு and இங்க வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன்னா நம்ம ரெண்டு பவரை ஆட் பண்ணனும் and இங்க வந்து பவர் வேல்யூ ஒண்ணுமே இல்லனா we have to consider 1 இந்த law யூஸ் பண்ணி we have to consider 1 here. இப்போ 10 1 plus 11 அப்ப என்ன வரும் 12 equal to இங்க 100 raised to the power of 11 இருக்கு. So ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகல. So the statement is false. Second sum 2 raised to the power of 3 greater than 5 raised to the power of 2 இருக்கு. இப்போ 2 வந்து 3 times நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் 2 2s are 4 4 2s are 8 and 5 5s are 25. அப்போ 8 is greater than 25 கொடுத்திருக்காங்க. அப்போ the statement is wrong.
ஏன்னா 5 square தான் bigger compared to 2 cube. Third sum அதே தான். 2 cube na we get the answer 8. ஏன்னா 2 2s are 4, 4 2s are 8. இங்க வந்து 3 square இருக்கு. அப்போ 3 into 3 9. 3 3s are 9 equal to 6 raised to the power of 5 என்ன ஆன்சர் வரும்? 6 வந்து you have to make it 5 times. 6 number 5 times multiply பண்ணா we get the answer 777 and 8 9s are 49 equal to 777. So ரெண்டுமே value match ஆகல. So LHS not equal to RHS and this statement is false. Fourth sum இங்க வந்து 3 raised to the power of 0 இருக்கு and இங்க வந்து powerless 0 இருக்கு. இப்போ நமக்கு law வந்து powerless 0 இருந்தா we have to consider as 1. அப்போ இங்க 1 and இங்க 1 equal to. So ரெண்டுமே match ஆகுது. That means this statement is true. Fourth sum, express each of the following as a product of prime factors only in exponential form. இதை வந்து நம்ம prime factor மெத்தட்ல solve பண்ண போறோம் and இந்த வேல்யூக்கு எல்லாம் நம்ம power add பண்ணி நம்ம present பண்ண போறோம். And first வந்து we have 108 and one more number 192. and number 2 tablesல solve பண்ணலாம். 2 5s are 10 and 2 4s are 8. 2 2s are 4, 2 7s are 14 and 27 இருக்கு. 3 tables solve பண்ணிக்கலாம். 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3 and இங்கே 192 இருக்கு. again 2 tables solve பண்ணிக்கலாம். 2 9s are 18, 2 6 are 12, 2 4s are 8, 2 8s are 16, 2 2s are 4, 2 4s are 8, 2 12s are 24, 2 6s are 12, 2 3s are 6, 3 1s are 3. இப்போ நம்ம இங்க 2 count பண்ணிக்கலாம். we have 2 times of 2 here and 3 வந்து 3 times இருக்கு. and இங்கே வந்து 2 வந்து 1 2 3 4 5 6. அப்போ 2 வந்து 6 times and 3 வந்து 1 time. 2 raised to the power of 2 into 2 raised to the power of 6, 3 into 3 cube. இப்போ செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன் and இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம பவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 2 raised to the power of 8 into 3 raised to the power of 4 is the answer. கொடுத்திருக்க வேல்யூவை நம்ம பவர் டேர்ம்ஸ்ல மென்ஷன் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான் கான்செப்ட். செகண்ட் சம் 270. 270 நம்ம 2 tables சால்வ் பண்ணலாம். 2 1s are 2, 2 3s are 6, 2 5s are 10. and இங்கே வந்து லாஸ்ட் நம்பர் 5 இருக்கிறதுனால நம்ம 3 tables சால்வ் பண்ணலாம். 3 4s are 12 and 3 5s are 15 and again 3 1s are 3, 3 5s are 15, 3 5s are 15, 5 1s are 5. and இப்போ total value நம்ம எழுதிக்கலாம். 2 வந்து 1 time இருக்கு, 3 வந்து 3 times and 5 வந்து 1 time. answer is 2 into 3 raised to the power of 3 into 5. third sum 729 and 64. 729 64. and இங்க லாஸ்ட்ல வந்து we have 9. அப்போ நம்ம 3 tables solve பண்ணிக்கலாம். 3 2s are 6, 3 4s are 12, 3 3s are 9 and 3 8s are 24, 3 1s are 3. இங்கே 3 2s are 6, balance 2, 3 7s are 21, 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. and இதை வந்து நம்ம 2 tables. 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2, 2 6 are 12, 2 8s are 16, 2 4s are 18, 2 2s are 4, 2 1s are 2. and இப்போ நம்ம இது ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம். 3 வந்து இங்க 1 2 3 4 5 6. அப்போ 3 வந்து 6 times இருக்கு and இங்க வந்து 2 1 2 3 4 5 6. 2 வந்து 6 times இருக்கு and நடுவுல மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கு. அதாவது இங்கே வந்து வேல்யூ வந்து 3 raised to the power of 6 into 2 raised to the power of 6. and இப்போ வந்து பவர் சேமா இருந்தா நம்ம பேஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6,
raised to the power of 6. இப்படி நம்ம mention பண்ணிக்கலாம். This way, either this way we can mention the answer. Fourth sum 768. இப்போ இந்த 2 tables solve பண்ணலாம். 2 3s are 6, balance 1, 2 8s are 16, 2 4s are 8. 2 1s are 2, 2 9s are 18, 2 2s are 4. 2 9s are 18, 2 6s are 12, 2 4s are 8, 2 8s are 16, 2 2s are 4, 2 4s are 8, 2 1s are 2, 2 2s are 4, 2 6s are 12 and 2 3s are 6 and இங்கே வந்து 3 இருக்கிறதுனால we can sort out with 3 1s are 3. இப்போ இங்க எத்தனை 2 பாப்போம் 1 2 3 4 5 6 7 8. So 2 to the power of 8 into 3. Fifth sum simplify. இது வந்து நம்ம செகண்ட் சம் பண்ணோம் இல்லையா அதே கான்செப்ட் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு பவரை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5 2s are 10, 2 raised to the power of 10 into 7 raised to the power of 3 and 8 to the power of 3 into 7. And division இருக்கிறதால நம்ம law வந்து இந்த law யூஸ் பண்ணி we had to minus the power. The 8 cube வந்து we can write as 2 cube whole power 3 நம்ம எழுதிக்கலாம். and இங்க வந்து 7 அப்படியே நம்ம போட்டுக்கலாம். and இப்போ என்ன ஆகும் 2 raised to the power of 10 இந்த ரெண்டு பவரை we had to multiply. 3 3s are 9. So 2 raised to the power of 9 into 7 cube by 7. இப்போ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். that means cancel. இந்த power 10 and இங்க 9 cancel பண்ணா we have one balance here. இங்க power 3 இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்ல. அப்போ 0 னா நமக்கு 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். பேலன்ஸ் வந்து we have 2. இப்போ நமக்கு நியூமரேட்டர்ல தான் வேல்யூ இருக்கு. and 2 into 7 square. இந்த 7 square வந்து 7 into 7. So 7 into 7 49 into 2. அப்போ 49 into 2 we get the answer 98. இப்போ செகண்ட் சம்ல இந்த 25 வந்து நான் 5 ஸ்கொயரா எழுதிக்கலாம். 5 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர் into t to the power of 8 divided by இப்போ இந்த 10 வந்து நான் 2 into 5 இப்படி நம்ம எழுதிக்கலாம். 2 into 5 bracketல நம்ம பவர் எழுதிக்கலாம் and into t raised to the power of 4. இப்போ வந்து இந்த 3 பவர் வந்து applicable for 2 as well as 5. இப்போ நான் செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். 5 raised to the power of 2 into 5 raised to the power of 2 into t raised to the power of 8 by 2 cube into 5 cube into t raised to the power of 4. இங்க power 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. மல்டிப்ளிகேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 raised to the power of 4 by இங்க வந்து 5 raised to the power of 3 இருக்கு. and again இங்க வந்து t வந்து இந்த ரெண்டு t நான் செப்பரேட்டா எழுதிக்கிறேன். and தனியா எழுதிக்கலாம். and பேலன்ஸ் வந்து 2 cube இருக்கு. மேல ஒண்ணுமே இல்லனா just 1 போட்டுருக்கேன். இப்போ டிவிஷன்ல இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணனும். 4 and 3 cancel பண்ணா we get 1. இங்க வந்து 8 இருக்கு, இங்க 4 இருக்கு. cancel பண்ணா we get 4 and இங்க 2 3 வந்து அப்படியே தான் இருக்கும். ஆன்சர் வந்து 5 into t raised to the power of 4 by 2 cube. 2 cube வந்து we can make it as 2 into 2 into 2 which is 8. அப்போ 5 t raised to the power of 4 by 8 is the answer. இந்த third sumல வந்து இந்த 10 25 நம்பர் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 3 raised to the power of 5 into இந்த 10 வந்து நான் 2 into 5 whole to the power of 5. 25 வந்து நான் 5 ஸ்கொயரா எழுதிக்கிறேன். and கீழ as usual அப்படியே நம்ம எழுதிக்கலாம், சேஞ்ச் பண்ண தேவையில்லை. and இந்த 5 பவர் வந்து is common for both 2 and 5. இப்போ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். 3 raised to the power of 5 into 2 raised to the power of 5 into 5 raised to the power of 5 into 5 raised to the power of 2. and கீழ வந்து நம்ம as usual அப்படியே நம்ம எழுதிக்கலாம்.
இப்போ இந்த பவர் ரெண்டுமே இருக்கு இல்லையா, பேஸ் சேமா தான் இருக்கு, பவர் மாறி இருக்கு. அப்போ இந்த பவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 + 2 7. அண்ட் இப்போ வந்து டிவிஷன்ல 5 இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணணும். அண்ட் இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த லா யூஸ் பண்ணி இந்த வேல்யூ சால்வ் பண்ண போறோம். இங்க சேம் பவரா இருக்கிறதுனால I can write it as 3 2s are 6 to the power of 5 by 6 to the power of 5. ரெண்டு பேஸும் சேம், பவரும் சேமா இருக்கு, பட் டிவிஷன்ல இருக்கு. டிவிஷன்ல இருந்தா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே கேன்சல் பண்ணா we get the answer 0 and a to the power of 0 equal to 1. So we have to consider 1. Answer is 1. இப்போ நம்ம 11.2 எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.